ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான ஈஸியான ஒரு மீன் குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை பண்ணுறதுக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். மண்சட்டியில் ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம். இந்த மூணும் கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணணும். நல்லா பேஸ்ட் பண்ணாதீங்க, க்ரஷ் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி க்ரஷ் பண்ணதை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறதோட வதக்கி விட்டுக்கோங்க, கரியாமல் பார்த்துக்கோங்க. இப்படி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தையும் நான் கொஞ்சம் க்ரஷ் பண்ணியிருக்கிறேன், பேஸ்ட்டாக பண்ணல. கொஞ்சம் மிக்ஸில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஆயிரும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். அதில் அப்புறமா அதில் 3 தக்காளியும் அதே மாதிரி தான் பேஸ்ட் பண்ணல, கொஞ்சம் க்ரஷ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போகணும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி அரைச்சதை போட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் புளி கரைசலும் அதோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. தக்காளி 3 தான் மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கிறேன். புளிப்பு பார்த்து புளி கரைசலும் உள்ளே ஊற்றிக்கோங்க. புளிக்கரைசல் உள்ளே ஊற்றினதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொதித்து வரட்டும். அதோட ஸ்மெல்லாம் போகட்டும். புளியோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா மசாலா பொடி போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் வத்தல் பொடி நீங்கள் காரம் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வத்தலும் காரம் கம்மியாகவும் இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க. அப்புறமா அதில் ஒரு பாதி மாங்காய் போட்டிருக்கிறேன். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாதி முருங்கைக்காவும் போட்டுக்கோங்க. இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதே மாதிரி எல்லாம் மசாலா காயெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் காய் வேகட்டும். காயெல்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் முருங்கைக்காய் வரட்டும். அதுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம். 1/2 கிலோ மீன் எடுத்துருக்கிறேன். எந்த மீனாக இருந்தாலும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் எந்த மீனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், கஷ்டமில்லாமல் சூப்பராக. இது பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. மீன் போட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 முடி தேங்காய், அதில் பால் எடுத்துருக்கிறேன். தேங்காயில் பேஸ்ட்டாக இல்லாமல் பால் எடுத்து ஊற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஊற்றி அதை மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுதான் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. கொஞ்சம் கொதித்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இறக்கினா சூப்பரான ஒரு அருமையான டேஸ்ட்டில் இதே மாதிரி மீன் குழம்பு தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.